பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 24/10 24/10 2011 2011 7:44 PM 7:44 PM கரூர். கரூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். ரிஷபராசி கன்னி லக்னம். ரிஷப ராசி. கன்னி ராசி ரிஷப லக்னம். ரிஷப லக்னமா சார்? கன்னி ராசி. என்ன நட்சத்திரம்? என்னங்க? என்ன நட்சத்திரம் சார்? அவங்க வந்து பாப்பாவுக்கு வந்து உத்திர நட்சத்திரம். ஆமாங்க, உத்தரம் 3ங்க. கன்னிராசி உத்திர நட்சத்திரம் 12ஆம் இடத்துல குரு சுக்கிரத்துடைய தொடர்புகள் இருக்கு. கரூரில் இந்த பிறந்த இந்த பொண்ணு வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்கள்ல தான் செட்டில் ஆகும். சரிங்க. கரூர்லலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. படிக்கிறதுக்கு காலேஜோடைய எதிர்கால பிஜி படிப்பு கூட வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு தான் போகும். இப்போ 9th படிச்சுட்டு இருக்காங்க. என்னங்க? இப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செவ்வாய் தசை நடக்குது. நீச்சனாக இருந்தாலும் கூட செவ்வாய் 3ஆம் இடத்துல பாபத்துவம் இல்லாமல் இருக்கிறாரு. செவ்வாய் நீச்சனாக இருந்தாலும் அம்சத்தில் குருவோட வீட்டில் இருக்கிறாரு. இது நல்ல ஜாதகம்தான். சரி. கொஞ்சம் பாப்பா புத்திசாலி தான். சரி. கொஞ்சம் குழப்பவாதி. சரி. அதாவது யாரையும் சார்ந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் பயப்படுற பொண்ணு. புரியுதா? புரியுது. அதாவது தனியாக டக்கு டக்குன்னு எதையும் செஞ்சிட மாட்டான். சரி. இப்போ தானே குழந்தை தானே, 16-17 வயசு தானே ஆகுது. எத்தனை வயசு ஆகுது? 14-15 வயசு தானே ஆகுது. ஆமாங்க. போக 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 ராகுதசையெல்லாம் பெரிய அளவில் நல்லா தான் இருக்கும். தூர இடங்களில் தான் படிப்பா. புதன் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது. ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், முதல்நிலை சுபத்துவமான ஒரு தொழில் வந்து அவயோக திசைகளில் நடக்காது, வராதுன்னு சொல்லுவேன். சரி. ஆக இந்த இடத்துல புதன் தான் முதல்நிலை சுபத்துவம். 2வது சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்குது. இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு நீட்டு கீட்டுன்னு கொண்டு போயிடாதீங்க. சரிங்க. நான் கூட வீடியோவில் பார்ப்பேங்க. எனக்கு புதன் சோத்து வந்தாங்க. நான் ஓரளவுக்கு இந்த கேளுங்க. இல்லைங்க, நானும் ஓரளவுக்கு இந்த வீடியோவில் ஜோசியம் ஓரளவுக்கு கணிச்சு பார்ப்பேங்க. சரி. நான் பார்த்து சூரியன் வந்து முதல்நிலை சுபத்துவமாக இருக்கு. சூரியன் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாரு. அதாவது முதல்நிலை சுபத்துவம் புதன், 2ஆம் நிலை சுபத்துவம் சூரியன். சரி. சூரியனுடைய அரசு சார்ந்த வேலைகள், சரி, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குன்னு கொண்டு போயிடாதீங்க. சரி. நீட்டு அமைப்புகள்லாம் வராது. சரி. சூரியன் சார்ந்த விஷயங்களில் பாப்பாவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கவர்மெண்ட் வேலை வெளி மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சரி. அல்லது வெளிநாட்டில் கூட அரசு சார்ந்த வேலைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இந்த குழந்தை வந்து கண்டிப்பாக தமிழ்நாடை விட்டு தாண்டி போகும். சரிங்க. 8-12 சுபத்துவமாக இருக்குது. 8-12 சுபத்துவமாக இருக்கிறதுனால 2011 பிறந்தவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நேரம் கரெக்டாக தான் இருக்கும். அதனால் வந்து அப்படியே மேஷலக்கணமாக மாறினாலும் அரை மணி நேரம்லாம் முன்ன பின்ன இருக்காது. அதனால் இந்த குழந்தைக்கு வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு கண்ணால் பார்ப்பீங்க. ராகுதசை ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் குருதசை ஆரம்பிக்குதுல்ல. ஆமாங்க. குரு 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டாலே 12ஆம் இடத்தை இயக்கக்கூடிய அமைப்புகளை தான் பண்ணுவார். சரி. ஆகவே இந்த குழந்தை சூரியன் சார்ந்த துறைகளில் கண்டிப்பாக இருக்கும். சூரியன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது, சோலார் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக் கார் பைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் வந்து ஏதாவது ஒரு வகையில் தலைமை பொறுப்பும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த குழந்தை நல்லாவே படிக்கும். கொஞ்சம் லேசாக கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருக்கும், அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு எந்த விதத்துலேயும் நெகட்டிவ் அமைப்புகள் கண்டிப்பாக இல்லை. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கூட பெரிய கஷ்ட நஷ்டங்களை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் விருச்சிக ராகுவாக இருந்தாலும் சரி நல்லா தான் இருக்கிறார். சரியா? சரி. இதுங்க இந்த கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குங்க? திருமண வாழ்க்கையில் பெரிய அளவில் நெகட்டிவ் இருக்காதுங்க. சுக்கிரன் வலுத்திருக்கணும். அந்நிய மாப்பிள்ளை தான். 7ல் ராகு இருந்தாலே அந்நிய மாப்பிள்ளை தான். சொந்தக்கார மாப்பிள்ளை, அத்தை பையன், மாமா பையனுக்கெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது. 7ஆம் இடம் 11ஆம் இடம் பெரிய அளவில் பாதிக்கப்படாமல் இருந்தாலே நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரியான அமைப்புகள் இல்லை, நெகட்டிவான அமைப்புகள் இல்லை. ஆனால் திருமண வாழ்க்கை தாமதமாகும். 27 வயசு 26 வயசுக்கு பிறகு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அது இன்னும் 10 வருஷம் கழித்து பார்த்துக்கலாம். இந்த பொண்ணு ஓரளவிற்கு நல்ல விதமாகவே படிக்கும். பெரிய அளவான நீட்டு மாதிரியான விஷயங்களுக்கு கொண்டு போயிடாதீங்க. சரியா? வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள். அம்மா இவங்க பிறந்து வந்து அவங்க அம்மா ஒரே ஒரு பிரச்சனையாகவே இருக்காங்க. அதாங்க நான் சொல்ல வேணாம்னு நினச்சி தான் கட் பண்ணுறேன். சரி. உங்களுக்கே ஜோசியம் புரியுதுல்ல? புரியுதுங்க. ஓரளவுக்கு கணிக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்குது, கன்ஃபியூசிங். 4ஆம் அதிபதி நீச்சம், சந்திரன் அமாவாசை, சந்திரன் சனி சேர்க்க எப்படி நல்ல பதில் சொல்ல முடியும்? பார்த்தவொடனே பளிச்சுன்னு தெரிஞ்ச விஷயம் அதுதான்.
அது உங்களுக்கும் தெரியும். ஆமாம். வீக்காக இருக்குல்ல? வீக்காக இருக்குங்க. அப்புறம் சந்திர திசை வேற நடந்திருக்கு. எனக்கே 4ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார். 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறது ஒன்று தான் கொஞ்சம் பாசிட்டிவ். மற்றபடி அமாவாசை சந்திரனாகி பாபர்களோடு இணைஞ்சிட்டாலே ஒன்றும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நல்ல பதில் சொல்ல முடியாது. புரியுது. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. இல்லைங்க, இப்போ